சூப்பர் பவர். நான் கண்டதுல கழுவி விட்டு ஆய் வருது மூத்திரம் வருதுன்னு ஓடிடு. ஆனா நண்டு போடுறா. அதிகமா மூஞ்சி அப்படியே சின்னுக்கு. நான் வீடியோவே அமைதியா இது. எழுது வீட்டுக்கு அந்த மாதிரி உட்கார்ந்தாரானுங்க. அதான் பாரு. நீ எக்ஸர்சைஸ் பண்ணாத லோக்கல் தான். டிவி ஊண்டா நான் கொடுத்தேன். என்ஜாய் பண்ணுவோம். துர்காவை பார்த்து சுத்தான். டீ வாங்கி தந்த பென்ட்ரி. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் அது பேக் போட்டு சவால் மல்டி யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா. சரி வானண்டா வீஸ். வா. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். உங்க பார்த்து எழுவீங்க, உங்கள்ட்ட வரமாட்டோம். வீடியோ எடுக்கணும் ஆசை தான், ஆனால் எங்களுக்கு என்ன பேசணும் எங்களுக்கு இப்போ வரையுமே என்ன பேசுறதுன்னு தெரில. நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் நீங்கள் இதை பற்றி பேசுங்க, அதுக்கு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இந்த வரானுங்க இப்போ 2 பேர் இந்த வரானுங்க கே பசங்க. அவனுக்கு இன்னும் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேணும். வாங்க போறியா? வாங்க போறாரு கைஸ். காசு இருக்குதா? என்னையா காசு பணம் அடப்புலமையா நீங்களும் உங்க காசு. 25 ரூபா. கொஞ்ச நாள் ஆமா சீசன் வரணும்ல. மாங்காய் என்னென்ன இருக்கு? மாங்காய், பைனாப்பிள், வெள்ளரிக்காய் வேணா சொந்த கட்டிட்டு இருக்கு. மாங்காய் ஒன்று, பைனாப்பிள் ஒன்று, நல்லது ஒன்று, தர்பூசணி கொஞ்சம் பழமா இருக்கதா கொடுங்கண்ணா. சரி அது பழமா இருக்குல்ல. இது கொஞ்சம் பெரிய பாக்ஸா எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய வியாபாரம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். பர்சேஸ் பண்ணிட்டாரானுங்கடா. ஒரு நிமிஷம் அவனுங்க காட்டுங்க கையில இந்த பையில எத்தனை வரல அவனுங்க. சூப்பர் பவர். எல்லாமே ஒரே ரேட்டானா? ஏய் நான் கண்டதுல கழுவி விட்டு ஆய் வருது மூத்திரம் வருதுன்னு ஓடிடு. கேள்விடா பைனாப்பிள் வரும். பைனாப்பிள் எனக்கு அது ஹீட்டா இருக்கு. பைனாப்பிள் ஹீட்டா? அடா பையன் வந்தாடா. அதுதான் அவனுக்கு கொடுங்கடா. ஏய் வாடா. நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுங்க. ஒட்டே முன்னிட்டு பழத்தை தூக்கிடுங்க. வெறும் வயிற்றுல இளநீர் குச்சா சூப்பரா இருக்கும். வாங்க கைஸ், அவனோட அனுபவத்தை சொல்றேன். என்ன பியா இருக்குன்னா ஆய் போயிட்டு வந்தது தான் பியா இருக்குன்னு சொன்னேன். ஐயோ மாகா கீழே போட்டுடா படுபாகி கூட புரியுது. 5 ரூபா ஒண்ணு. தீர தலைவாபத்துல வந்து விஜய் பண்ணுவார்ல, விஜய் பண்ண மாட்டாரு. நண்டு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி சார்பட்டா பரம்பரையில காட்டுருப்பாங்கல்ல. அடி ஆனா நண்டு பிடிறா. நண்டு பிடிக்கிற மாதிரி இல்ல. வாடா காட்டுறான். நீ பாடும்போது மூஞ்சி அப்படி வச்சிருக்க சந்தோஷப்படு. ஓட்ட இருக்குது எல்லாமே நண்டு தான்டா. நண்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். எங்க நேரம் இதை வச்சு ஒரு கண்ணு தான் போடலான்னு பார்த்தா நண்டு வர மாட்டுது. என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? சின்ன வயசுல இதெல்லாம் பொறிக்கணும் போயிட்டு நான் மீன் தொட்டில போடுவோம். ஓ எங்க மாதிரி சத்தியமா இருப்பேன்டா. அது எங்கேயோ போயிட்டு இருக்கோம்டா அண்ணாத்துக்கு. நீ எட்டிட்டு பார்த்துருந்தா இன்னும் அதுக்கு பூந்து போமாடா. நசிக்கிட்டு இருக்கிறான். நசிக்காத மாதிரி வீடியோவே அமைதியா இது. எழுது வீட்டுக்கு அந்த மாதிரி உட்காந்துறானுங்க. அதான் பாரு. அழகி தமிழ் விஜய் மாதிரி பண்ணு மச்சாங்க வந்து பாரு. ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன பண்றாங்க? சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா ஒரு டீசெண்டா இருங்கடா. நீ எக்ஸர்சைஸ் பண்ணாத லோக்கல் தான். ஆக்சுவலா பீச்சுக்கு எதுக்கு வந்தோம்னா டிவி ஊண்டா நான் கொடுத்தேன். இல்ல அதே ஏஞ்சிக்கோ. அது காலில் வந்து ஒரு கயிறு கட்டிருக்கோம். போட்டு மட்டும் இல்லடா. காலில் கயிறு கட்ட சொன்னா ஏதாவது ஆயிரம் பயமா இருக்கும். அப்படி இழுத்துருவோம் இந்த மாதிரி தானே.
அது வந்து அலையோட சேர்ந்து வர சொல்ல நம்மளால நீச்சலே அடிக்க முடியாது காலை வச்சு. எப்படி டக்குன்னு ஏறி அதை போறதான் முடியும். ஓகே, இது பேர் என்ன? இந்த பேர் என்ன? ஷர்ஃபிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் வந்து பண்ணிருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கோம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்க பண்ணுறாங்கல்ல, கோபிட்டு இதெல்லாம் எல்லாம் பண்ணுவோம், பயந்துடும். போனாட்டி ஒரு தாங்காடா ஃபுல்லா ஆணி அடிச்சிருந்தது. ஏதோ ஞாபகத்துல என்ன தாங்காடு இவ்வளவு ஆணி இருக்குன்னு சொல்லி காலில் தெரியாம லைட்டா கீழே வச்சுட்டான். அதை தாண்டி போயிட்டு 3 வாட்டி எச்சத்து போட்டான். அவரோட பக்தி என் தலைவனுக்கு. அதை எடுத்து நம்ம போயிடலாம் பேசாம. போயிடலாம், நான் சொல்லு போயிடலாம். அதான் லாஸ்ட்ல அது எடுத்தோமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நம்ம வந்து வட்டிலாங்க ஒன்று வாட்டே வச்சிடலாம். டோர் கிட்ட டேய், இவன் ஏதோ திருச்செந்தூருக்கு கோயில் பண்ணுவேன் அந்த என்ன கண்டென்ட் அது ஃப்ரீயா இருக்கு போயிடலாமா? இவன் ஏன் இந்த ஷப்பிங் அது என்ன வராது அது எப்ப என்ன வராது ரசிங்க வெறுப்பாது. சரிடா, அண்ணன் தர்கா போயிட்டு போமா, என்ஜாய் பண்ணுவான். துர்காவை பார்த்து அவரு கூட போயிருந்தாவது ஏதோ லாபம் பண்ணுவோம். அப்பப்போ காசா வச்சு டீ வாங்கி தான் பெண்றீ. நிம்மதியா இருக்கிறான். நீ எதுக்கு அவனுக்கு இப்படி உக்காந்துறாங்க? அவங்க கை விட்டான நீ அவனை நீ இப்பதான் பாரு. நான் ஏற்கனவே பாத்துட்டோம். 2 பேரும் பெட்ல பாத்துட்டு இருக்க சொல்ல நைட்டு ஏதோ சவுண்ட் யூடியூப்ல போயிடுது. வீட்டுல போயிட்டு அறிவானான்றாங்க. அங்கிருந்து அக்கல காட்டுங்க. இவன் தான் கோபி. மீன் பிடிக்கிற மாதிரி ஓடுறான். எப்ப அந்த மாதிரி அவனுக்கு போட்டோ எடுத்து கொடுத்துடலாம். அவனுக்கு பொண்ணு கிடைக்கணும் அவனுக்கு. ஆமா கைஸ், ஆக்சுவலா இந்த வீடியோட மோட்டிவேஷன் வீடியோ எடுக்கிறத தாண்டி சட்டெல்லாம் போட்டு அடுத்த சட்டை முதல்ல ஒரு சட்டையில போட்டோ போட்டோ எடுக்கிறவா நாளே என்ன அப்புறம் மாதிரி இருக்காங்க. நீங்க மட்டும் அவன் பக்கத்து பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. எங்ககிட்ட பணம் இல்ல, காசு இல்ல, காரணமா வரும். அப்படியே பறகுறாங்க. இந்த மாப்பிள்ளை ஒரு வாட்டி காட்டுக்கோங்க. வயசு பாத்தீங்கன்னா 26. நல்ல மாப்பிள்ளை. அவருக்கு வந்து உங்க பேருடா சங்கக்காரா? இதுதான் சங்கக்காராவா? அசரங்கா. உண்மையில பேச புவனேஷ்குமார். இவர் வந்து உண்மையிலே வரம் தெரியும். மணமகன் விவரம் புவனேஸ்வரன். வயது 26. பக்தி, கடவுள் பக்தி அதிகம் உள்ளது. இது வந்து சந்தோஷம் தான். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா நீங்க 8 பேருக்குள்ள யாரு பேய் பிடிச்சினா கடல் மண்ணை வந்து இந்த வெறுங்கால திட்டுறது இருந்து மைண்ட் ஃபுல்லாம எனக்கு என்ன ஒரு ஆசைனா அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ல போயிட்டு ஜம்முன்னு 10 தூங்கினு சாப்பிட்டு திருப்பி மாப்பிள்ள ஒரு பக்கம் போட்டோ எடுத்துறாரு. ஏதோ இவங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி இவங்க பண்ண. எங்க கேங்ல ஒரு 8 பேர் இருக்கிறோம். 8 பேருக்குமே கல்யாணம் ஆகல. வயசு பார்த்தீங்கன்னா 26 ஆகுது. அவருக்கு மட்டும் மாப்பிள்ள பார்க்கல. அவர் யாராவது நம்மளையும் பிடிச்சிருந்தாக்குல பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி பார்க்கலாம். இது வந்து போசவங்க இப்பெல்லாம் போட்டீங்கன்னா இவங்க ஆளு இது லவ் தான் நான் பண்ணுங்க. ஆனா பார்த்துக்கோங்க, இவரோட சொந்தக்காரன் அந்த பொண்ணு பார்த்துக்கோங்க. லவ் பண்ணல காசு சீரியஸா பண்ண. ஆனா கல்யாணம் பண்ணிங்க இவன் இப்படி சொல்லிட்டு கடைசியில போனை கட் பண்ணிட்டு வீடியோ அவங்க அது கண்டென்ட் கோசம் நான் பேசுறது தவறா எதுவும் நினைச்சுக்காது அப்படின்றான். ஏமாத்திடுவான். எப்பவுமே வந்து வாழ்க்கையில முன்னேறத மட்டும் ஃபர்ஸ்ட் பாரு. இதெல்லாம் முன்னேறது அது முன்னேற்றத்துக்கு இறக்கம் தான். 2 மணி நேரம் வீடியோ வேஸ்டா போச்சு. மைக் ஆன் பண்ணாம பேசினா மூஸ்ல கட்டி அதுக்கு பாக்குறீங்க. உனக்கு பொண்ணு நானே உன்னை பத்தி பேசாம நீ வந்து பொண்ணு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறேன்றத சொல்லு.
ஆமா அது எதுவும் நான் சொல்லலாம் அப்படின்னு அது நான் சொல்லுவேன் அவன் அதே சொல்லுவான். இப்போ உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அதையும் நீ சொல்லலாம். இந்த மாதிரினா ஒரு 10th 12th படிச்சாவோட போதும், அதிகமாலாம் வேணாம். அதாவது வயசு சொல்லல, படிப்பு தான் சொன்னேன். அதுவே புரியணும். இதா 10th 12th படிச்சாவோட போதும், அதுக்கு மேலாம் வேணாம். என்ன எதிர்பார்க்கிற? எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பொண்ணு என்ன ஆசை போட்டு அனுப்புறாங்களோ அது நம்ம வச்சுன்னா உனக்கு எதிர்பார்க்கறத வச்சு. அப்புறம் எதுக்கு அதை போட்டு அனுப்பணும் போட்டு. நீ வந்து இந்த கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாரு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் ரீதியா ஏதாவது சொல்றா. இப்படி இருந்தா பிடிக்கும், இப்படி இருந்தா பிடிக்காது அப்படின்னு வெளிப்படையா சொல்றேன். பிடிக்க மட்டும் நம்மளாலதான் அப்படி போகும். அவங்க நீ பிடிக்கிறத மட்டும் சொல்லு. கேரக்டர் இப்படி இருந்தா கரெக்டா எங்க குடும்பத்துக்கு அதான் எனக்கும் கரெக்டா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இல்ல உனக்கு உனக்கு பிடிக்கிறது ஓபன் பண்ண பேச என்னன்னா நான் தலையை சொல்றேன்னு பாக்கலாம். சொல்ல என்ன எங்க பொண்ணு பாக்கலாம். படிப்பு அழகு எல்லாம் வேணாம், அழகுதான் வேணாம். அழகு சொல்லல, அழகு சொல்லல, படிப்புலாம் வேணாம். பையன் பார்க்க மாட்டாங்க, அழகு அதெல்லாம் வரும். அப்ப என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்க? பொண்ணு மாதிரி இருந்தா போதும். பொண்ணு 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 வேணும். பொண்ணு ஓகே ஓகே மாதிரி இருந்தா போதும். பொண்ணு மாதிரி வேணுமா? சொல்லுவா நல்ல மனசு அந்த மாதிரி நல்ல மனுஷனா நம்ம ஃபேமிலியில ஏத்த மாதிரி கஷ்டம் எதா இருந்தாலும் பகிர்ந்து போற மாதிரி இருந்தா போதும். அவன் வந்து சொல்றது கூட கூச்சப்படுறான். மற்றபடி நாங்க பழம் வச்சு சொல்றோம். உண்மையிலேயே தங்கமான பையன். ஆனா லைட்டா குடி பாருங்க. அது மட்டும் இல்ல அது பொண்ணு சவால். சரி ஓகே. மாப்பிள்ளை என்ன நீங்க நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணீங்க, என்ன மாப்பிள்ளைய மட்டும் காட்டுறீங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு தெரியல. அது மாப்பிள்ளை முதல்ல அதுக்குள்ள கமெண்ட் பண்ணுறேன். சொல்றா. என்ன சொல்லலாம் எதுக்கு வேலை பாக்குற? உன்னை பத்தி நீ ஒரு அறிவு பத்தி பார்த்தனா உன்னை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம். நீ உன்னை பத்தி நீ சொல்லு. என்ன பண்ற? உன் பேர் என்ன? நீ எங்க இருக்கிற? ஊரு பச்சை பொண்ணு 10வது சொல்றா. உன்னை பத்தி நீ சொல்றா. ஆட்டோ தான் ஓட்டுறேன். அவன் மியூசிக் போட்டுறான் பாரு. ஆட்டோ தான் ஓட்டுறேன். என்ன சொல்றது, மாசம் 25 30 கூட வரும். இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் டேலாம் கொண்டு சொன்னா பாரு, ரெண்டாவது 25 to 30. நான் வந்து ஐடி, நான் 2 பேருமே ஐடி தான் வேலை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 23 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம். அவனை பத்தி சொல்ல சொன்னா மந்த்லி ஆட்டோ ஓட்டேன், இன்கம் 20 30 அவ்வளவுதான். குடிப்பேன், சிகரெட் குடிப்பேன். நான் சொல்ல முடியாது. என்ன உண்மையை அடிப்பா. இதெல்லாம் யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ள சொன்ன மாதிரி இதுதான் சொன்ன தங்கமான ஆளு. இல்ல உண்மையில அந்த ப்ராடக்ட் எல்லாம் இல்ல. இல்ல நீங்களே நம்ம அப்புறம் எப்பறம் பொண்ணு வீட்டுல நம்ம ஏன் இப்ப வீட்டுல அர்ச்சனை பண்றாங்கன்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணுன்னு இவனுக்கு நீங்க ஊட்டியாடு இருக்குல்ல. தம்பிக்கார இடம் பாருங்க, வயசு 10ங்கிறதுங்க. இவன் தான் இல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணீங்க. அண்ணன் நான் கூட பாஸ்ல சொல்றேன்னு நினைச்சுன்னா 17 ஓட்டு போடுற உரிமை இப்ப வார்த்தை எதிர்த்து கல்யாணம் ஆகுறதுக்காக ஓட்டு போடுற உரிமையா கத்துச்சுக்கலாம். இது வரைக்கும் 19 வயசுல 19 லவ் பண்ணி ஃபெயில் பார்த்ததே இல்லை. ஒருத்தர் கண்டிப்பா சொல்லுவேன். அது தனியா வரும். இது ஒரு பெருமைடா எனக்கு. இந்த பெருமை இப்ப நீ எல்லாம் இருக்கீங்க, என்ன பண்ணீங்க? பேசுறதுக்கே பயப்படுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. திரும்ப வரும்.